இப்போ இளநீ வந்து சம்மர் சீசன்ல எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். பட் என்னன்னா இளநீர்ல வந்து பொட்டாசியம் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இல்ல ரொம்ப ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 இளநீ 4 இளநீ குடிச்சா நான் வந்து ரீஹைட்ரேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு இளநீ குடிக்கிறதே போதுமான அளவு. ஏன் அப்படின்னா இப்போ 2, 3 இளநீ குடிக்கும்போது தாகம் அடங்கின மாதிரி இருக்கும். பட் ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா அது நம்ம பாடியில இருக்கிற பொட்டாசியம் கண்டென்ட்டை வந்து ஜாஸ்தி ஆக்கி விட்டுரும். அப்படி பொட்டாசியம் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல்ஸ் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொட்டாசியம் வந்து சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணிடும். ஸோ அட் த சேம் டைம் குடிக்கும் போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப ட்ரெயின்ட் அவுட் ஆன மாதிரி, ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்க பொட்டாசியம் லெவல்ஸ் தான். ஸோ எதை எவ்வளோ குடிக்கிறோன்றதும் கண்டிப்பாக மேட்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக இளநீ குடிக்கலாம். பட் ஒரு இளநீ ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு போதுமான அளவு போதும். மோர் தென் தட் தேவைப்படாது.